எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். லாகுல், மட்டு, வெற்றி, நான் விகே. இந்தியா வந்து ஒரு ஹிஸ்டாரிக் வின்னு. காம்ப்ரிஹென்சிவா இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கேம் கூட டிராப் பண்ணாம ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ரோஹித் கேப்டன்சியில் ரெண்டாவது டைட்டில். கம்பீரோடைய ஐ திங்க் ஆஃப்டர் ஹஸ் கம் அஸ் அ கோச் ஒரு மெகா ஈவெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி நியூசிலாண்டோட ஒரு டெஸ்ட் சீரிஸ் தோத்து, பாடகவாஸ்கர் டிராஃபியை தோத்து, ரொம்ப கிரிட்டிசிசமோட வந்து இந்த டீம் வந்து ஒரு கேம் கூட டிராப் பண்ணாமல் ஜெயிச்சிட்டாங்க. கிரெடிட் டு நியூசிலாந்து, தே பிளேட் வெரி வெல் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம பாய்ஸ் இதை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு அரட்டை இதுதான். பாய்ஸ் சொல்லுங்க, இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, என்ன நினைக்கிறீங்க? நல்லா பவுல் பண்ணாங்க. நல்லா பவுல் பண்ணி நல்லா ஏர்லி விக்கெட்ஸ் ரெகுலரா. குல்தீப் ஆக்சுவலா அந்த அளவுக்கு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. இந்த டோர்னமெண்ட்ல நல்லா ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மேட்ச் நல்லா விக்கெட், அந்த ரச்சின் ரவீந்திரா விக்கெட் வந்து நல்ல பால், ஃபர்ஸ்ட் டெலிவரி நல்லா போட்டாரு. அது அதை அவர் உள்ள கொண்டு வந்தது வருண் சக்கரவர்த்தியும் குல்தீப் யாதவ் தான். காட் பேக் இந்த கேம். ரொம்ப பவர் பிளே கொஞ்சம் அவங்க அதிகமாவே போயிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் ரோஹித் சர்மா அடிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம். பவர் பிளே இனிஷியலா கொஞ்சம் அக்ரெசிவ் இல்லைன்னா. ஏன்னா கொஞ்சம் பால் அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப ஸ்லோவா நல்லா போட்டாங்க அவங்க டீம். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவே கஷ்டப்பட்டாரு. ரோஹித் சர்மா பிஃபோர் பவர் பிளே, ஆஃப்டர் பவர் பிளே நம்ம மேபி டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும் அந்த டிஃபரன்ஸ். அதான் வெற்றி throughout the tournament ஒவ்வொருத்தரும் நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், நீ கான்ட்ரிபியூட் பண்றேன், they contributed for the wins. Batsmen have contributed throughout, but bowlers வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஒவ்வொரு மேட்ச் மாத்தி மாத்தி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. குல்தீப் யாதவ் வந்து ஒரு கன்சர்ன் இருந்துச்சு, நிறைய பேர் ஃபைனல்ஸ்க்கு டிராப் கூட பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் he has proven why he is in the team and he is a match winner. நியூசிலாந்து நல்லா விளையாண்டாங்க. மேபி லூசிங் ஹென்ரி வாஸ் a big blow to them. அப்படி சொன்னா நம்ம பும்ரா இல்லாததும் நம்மளுக்கு ஒரு பிக் ப்ளோ தான். ஸோ ஈவென்ட்ஸ் சரியா போச்சு. நீங்க பாத்தீங்களா மேட்ச? நான் மேட்ச் பார்க்கல, மேட்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். as usual நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா கேமை இது பண்ணிட்டாரு. விராட் கோலி ரோஹித் சர்மான்னு சொல்லியிருந்தோம். பட் எனிவேஸ் ரோஹித் சர்மா சொல்லி கடைசியில KL ராகுலும் ஜடேஜா முடிச்சிருக்காங்க. ராகுல் தாண்டா முடிப்பான் அப்படிங்கிறீங்களா? அப்படிதான், எங்க பண்ணாலும் அங்க பண்ணா ராகுல் தான் வந்தாகணும், யாரை காப்பாத்திருந்தாலும். ஓகே, சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சு அந்த வெள்ளை கோட்டை போட்டுருவாங்க MBBSல நீங்க எல்லாம் போட்டு சுத்தின மாதிரி. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த வின்னை பத்தி? வின் ஒரு பெரிய இதுதான். இப்ப அடுத்த பெரிய இது ரோஹித் சர்மா இஸ் அனதர் ஃபெதர் டு ரோஹித் சர்மாஸ் கேப். இப்ப MS தோனியா ரோஹித் சர்மானா அடுத்த ஒரு இது டிபேட் வரும், அது அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, பட் இந்த மொமெண்ட் வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட். மட்டு இது வந்து இந்தியா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சிருந்தா மேட்ச் எப்படி ஆயிருந்திருக்கும். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நியூசிலாந்து இந்தியாவோட வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா இன்னைக்கு இந்தியா வேற என்ன ஸ்பாட் ஆஃப் பாதர் 3 விக்கெட் விட்டாங்க பவர் பிளேல. அஃப்கோர்ஸ் மேட் ஹென்ரி வாஸ் பிளேயிங். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் தே ஒன். அதுவும் வேற வென்யூ தான், அதுவும் இல்லைன்னு சொல்ல. தே சேஸ்ட் அண்ட் தே ஒன். பட் தென் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண விட்டுருந்தா இந்தியாவை கதை மாறி இருக்குமா இல்லை இதே தானா? இல்ல, இது பிட்ச் வந்து இனிஷியலா கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஸோ போக கஷ்டம், ரொம்ப கஷ்டமா தான் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா ஈஸியா ஸ்கோர் பண்ணிருப்போம். அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க தான் தோணுது. லைட்ஸ்லயும் didn't want to face வருண் சக்கரவர்த்தி. கொஞ்சம் ஸ்கிட்டா இருக்கும். ஸோ அதனால ஆனா அதுக்கு முதல்ல டாஸ் ஜெயிக்கணும். இல்ல டாஸ் ஜெயிச்சு அவங்க டிசைட் பண்ணதுதான். அவங்க வந்து மாட்டாங்க. 15வது முறையாக டாஸை தோத்தாலும் கப்பை ஜெயிச்ச ரோஹித் சர்மாக்கு வாழ்த்துக்கள். அது போதுமே. பட் நியூசிலாந்து நல்லா விளையாண்டாங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே தே வேர் லைக் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இந்தியா. கடைசிக்கு சான்ஸ் வந்து 50-50 சான்ஸ் தான் சொல்லியிருந்தோம். தே பெர்ஃபார்ம் ரியலி வெல். இந்தியா பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னா ஆல் பவுலர்ஸ் பிட் அண்ட் பீசஸ். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் எல்லா மேட்ச் இன்னிங்ஸ்லயும் ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் a bit. he is like பேக்ரவுண்ட்ல இருந்து ஓரளவுக்கு 50 எதுவும் அடிக்காம இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல இருந்து 40 அடிச்சு எல்லா இன்னிங்ஸ்லயும் he has contributed and make sure that we have crossed the targets wherever needed. இந்தியாக்கு ஒரு டாப் ஸ்கோர் 243 ரன்ஸ் நினைக்கிறேன். 240 or 250 or something. ஸோ அது ஒரு மேஜர் கண்ட்ரிபியூஷன் தான். பட் தென் எந்த டீம் பவுலிங் டெப்த் இருந்ததோ தோஸ் டீம்ஸ் பிளேட் த ஃபைனல். நம்ம முன்னாடியே சொன்னோம், இது லீக் ஸ்டேஜஸ்லேயே இதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். டீம்ஸ் லைக் இங்கிலாந்து வந்து இந்த ஓட்டினாங்க, ஜோ ரூட் எல்லாம் வச்சு ஓட்டுற டீமு. ஆஸ்திரேலியாவும் அந்த ஒரு சும்மா நாங்களும் ஸ்பின் போடுறோம்னு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தண்ணீர் சாங்காலாம் வச்சு
அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாமல் ஆக்சுவல் பவுலிங் டெப்த் இருக்கிற டீம்ஸ் 2 பேர் தான் ஃபைனல் ஆடினாங்க. அண்ட் நிறையா டெப்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் பவுலிங் அந்த குவாலிட்டி சைட்ஸ் மீட் பண்ணாங்க. ஏன்னா இது ஷார்ட் டோர்னமெண்ட், யூ நெவர் நோ. திடீர்னு அந்த ஒரு மேட்ச் மழை பெஞ்சது அந்த மாதிரிலாம் இருந்தாலும், பட் ஐ திங்க் த 2 பெஸ்ட் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஒன்லி பிளேட் த ஃபைனல்ஸ் அண்ட் தே ஒன். அப்படிதானே? நம்மளுக்கு இருக்க டெப்த் வந்து நம்பர் 8ல ஜடேஜா வராரு, பிளஸ் ப்ராப்பர் 6 பவுலர்ஸ் இருக்காங்கன்றது வந்து இதுதான். இந்த மாதிரி இல்லை, சின்ன டோர்னமெண்ட்னா சில சமயம் யாராச்சும் ஒருத்தர் உள்ள வந்துருவாங்க. இப்போ ஒரு பங்களாதேஷ் குவாலிஃபை ஆயிருக்கலாம், அந்த மாதிரி பாகிஸ்தான் ஃபைனலுக்கு வந்திருக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஐ திங்க் தீஸ் வேர் த 2 பெஸ்ட் டீம்ஸ் அண்ட் தே பிளேட் த ஃபைனல். அப்படிதானே வெற்றி? கண்டிப்பா. அது முதல்ல இருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ப்ரீ டோர்னமெண்ட் வந்து நம்ம சொன்னது வந்து இந்தியா நியூசிலாந்து வந்து குவாலிஃபை ஆவாங்க, ப்ராப்ளி ஃபைனல்ஸே ஆடுவாங்கன்னு நம்ம சொன்னோம். பிகாஸ் பாகிஸ்தான் வேற சொன்னேன், இந்த நேரத்துல அதை ஞாபகப்படுத்திக்க விரும்புறேன். அந்த ஃபார்ம், கிவன் ஃபார்ம், அந்த எப்படி ரன் அப், அவங்க டீம் எப்படி பில்ட் பண்ணாங்க, மேனேஜ்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, ரன் அப் டு த டோர்னமெண்ட் வந்து 2 டீமும் வேர் எக்ஸாம்பிளரி. ஸோ அதனால தே டிசர்வ் டு பி இன் த ஃபைனல். அந்த ஃபைனல்ல வந்து த பெட்டர் டீம் ஒன் அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, ராகுல், இந்த ஸ்ரீலங்கா அப்படிங்கிற டீம் இப்ப இல்லாமலே போயிருச்சு ராகுல். இந்த 8 டீம் சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடுறாங்க. இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 96லாம் ஒரு ஜெயிச்ச டீம் என்ன நினைக்கிறீங்க ராகுல்? நீங்க ஃபாலோ பண்றீங்களா? இந்த 8 டீம் தான் ஆடுறாங்க, இதுல பெஸ்ட் டீம் தான் ஃபைனலுக்கு வந்தாங்கன்னு சொல்றோம். இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ரீலங்கா மாதிரி டீமுக்குலாம் என்ன ஆகும் ராகுல் இப்போ? இல்ல எவரி எல்லா டீமுக்கும் ஒரு டைம் வரும். அந்த மாதிரி காலச்சக்கரம் எவ்வளவு வேகமா சுத்துது பாத்தீங்களா? அந்த மீமை போடுங்க இதுக்கு. ஒரு டைம் வரும், எங்க ஸ்ரீலங்கா டீக்கும் ஒரு டைம் வரும், வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒரு டைம் வரும். இப்ப வந்து இந்தியா டைம், அதை என்ஜாய் பண்ணிக்கணும். அப்படிதானே? அதான், அதேதான். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வேற ஒரு டைம் வரும். யாராச்சும் வாட்ச் வாங்குவாங்களா? வேற டைம் வருவீங்க? ஸ்ரீலங்கா தெரியலையே, ஏதோ அப்கமிங் பிளேயர், ஏதாச்சும் யங் பிளேயர்ஸ் நிறைய பேர் வராங்க அப்படின்னு எதுவும் இல்ல. ஸ்ரீலங்கா வந்து ஹோம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து அவங்க பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் ஃபுல்லா அங்க நடக்கல, ஃபுல்லா நடக்கல. பட் அட்லீஸ்ட் அவங்களோட மேட்சஸ் மோஸ்ட்லி அவங்க தான் அங்க விளையாடுவாங்க. இப்ப இந்த டோர்னமெண்ட் வந்து பாகிஸ்தான்ல அப்படின்ற பேருக்கு வச்சு, பாகிஸ்தான்ல நடந்த டோர்னமெண்ட் இந்தியா ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற கணக்குல வச்சு துபாயில கப்பா வாங்கிட்டாங்க. எனிவே இட்ஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட். அதுதான் இப்போ அந்த இன்கேஸ் செமிஃபைனல்ஸ் மாறி இருந்தா ரிசல்ட் மாறி இருக்குமா? அதுவும் ஒரு ஹைப்போதட்டிக்கல். இதுதான், இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஃபேஸ் பண்ணி, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இதே ஃபைனல்ஸ் தான் வந்திருப்பாங்களா? எனக்கு அதுல இருந்தாலும் இந்தியா ஜெயிச்சிருக்கோம். யாரு 2 பெஸ்ட் டீம்ஸ் இந்தியா நியூசிலாந்து தான், எப்படி இருந்தாலும் அதான் நடந்துருக்கு. நான் மாத்தி மாத்தி கேக்குறேன். லைக் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டும் நியூசிலாந்து ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியன் பவுலிங் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இல்ல. சோ அதுவும் இந்தியா பாகிஸ்தான்ல ஆடி இருந்தாலும் ரிசல்ட் இதான் வந்திருக்கும். என்ன ரிசல்ட் என்ன வந்திருக்கும்? ரோஹித் சர்மா, கோலி இவங்க எல்லாம் ஒரு யாராச்சும் ஒருத்தர்னாச்சும் ஒரு 200 அடிச்சிருப்பாங்க. பாகிஸ்தான் அது மட்டும் தான் சேஞ்ச் இருக்கும். கோலி விட்டுருக்கேன், கில் இல்ல ரோஹித் சர்மா. ஓகே, இந்த டோர்னமெண்ட்ல உங்களோட ஃபேவரட் பிளேயர்னா யாரை பிக் பண்ணுவீங்க? சச்சின் ரவீந்திரா. இருந்தாலும் மண்டையில அடி வாங்கி ஒரு மேட்ச் அநியாயமா மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் குவாலிட்டி இன்னிங்ஸ் இன்னைக்கு ரொம்ப குவாலிட்டியா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஐ திங்க் அந்த டோர்னமெண்ட் பெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு மேட்சை மிஸ் பண்ணியும் அதான் ஐ திங்க் அந்த ஒரு இன்னைக்கு ஒரு புல் ஆடினார் ஃப்ரண்ட் ஃபுட்ல. அதுவே இட்ஸ் a வெரி டெல்லிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு குட் பிளேயர் இஸ். ஷமி பால்னு நினைக்கிறேன், முன்னாடி வந்து ஒரு மிட் விக்கெட் 6. ஸோ ஐ திங்க் குவாலிட்டி பிளேயர். வெற்றி, உன்னோட ஃபேவரட் பிளேயர் யாரு? என்னோட ஃபேவரட் பிளேயர் வந்து நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பிரேஸ்வெல் சொல்லுவேன். ஒருத்தர் தான் சொல்லணும். நீங்க ஃபேண்டசி ஜெயிச்சிட்டீங்க, அதுக்காக எல்லா டீமுக்கும் சொல்லக்கூடாது. ஒருத்தர் தான் ட்ரீட் கொடுக்கணும். ஆமா, ட்ரீட் கொடுக்கணும். விகே இந்தியா ஜெயிச்சு ட்ரீட் கொடுக்கணும். அடேங்கப்பா. சரி வெற்றி, உன்னோட ஃபேவரட் வந்து அப்ப பிரேஸ்வெல் தானா? நான் வந்து ஆக்சுவலா ஸ்ரேயாஸே தான் சொல்லுவேன். இஸ் தி ரீசன் ஃபார் இந்தியா வின்னிங், அன்சங் ஹீரோ. வருண் சக்கரவர்த்தி. நான் அன்சங் ஹீரோன்னு சொன்னேன். வருண் சக்கரவர்த்தி டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டட். அவர் when he started in the team he definitely made a change. இம்பாக்ட் இருந்துச்சு. அந்த விக்கெட்ஸ் எடுத்தது அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் he started playing கொஞ்சம் ஈஸியா பண்ணலாம்னு இருந்துச்சு. பட் தட் could be பிச் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேவரபிளா இருந்துச்சு. பட் ஓவராலா
த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபார் இந்தியா அண்ட் பிரேஸ்வெல் ஃபார் நியூசிலாந்து. ஓகே ராகுல், உங்களுக்கு பிடிச்ச அந்த பிளேயர் யாரு இந்த டோர்னமெண்ட்ல? ரச்சின் ரவீந்திராடா. அதான் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நானும் ஐ திங்க் ஐ லவ் டு கோ வித் தட். ஹீ செட் த டோர்னமெண்ட் ஆன் ஃபயர். ஒரு மேட்சை மிஸ் பண்ணாலும் ஸோ ரவீந்திரா ஹாஸ் டு பி நிறைய இருந்துச்சு. சாட்னர் ஃபார் த வே ஹி லெட் அண்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்சஸ். ஈவன் சம்படி லைக் வருண் சக்கரவர்த்தி. ஸோ கண்டிப்பாக அவரோட ரோல் ரொம்ப க்ரூஷியல். மேட் ஹென்ரி இன்னைக்கு ஆடி இருந்திருக்கலாம், அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ்ட் அவுட். பட் அவரும் வந்து ஒன் ஆஃப் த டெல்லிங் பெர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் தான். ஸோ எவ்வளோ பேர் இருந்தாலும் ஐ திங்க் வி கேன் ஆல் அக்ரி தட் ரச்சின் ரவீந்திரா ஹாஸ் டு பி த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா யார் இந்த டோர்னமெண்ட்ல உங்களுக்கு? நல்லா ஸ்டார்ட் பண்ணி நான் பயங்கரமா வருவாருன்னு நினைச்சேன் சுப்மன் கில். ஓகே, ஓப்பனிங் நல்லா இருக்கு, ஆனா ஃபினிஷிங் தெரியலையா? ஸ்டார்ட் பண்ணது அண்ட் ப்ரீ டோர்னமெண்ட் இங்கிலாந்து இது ஃபார்ம் மேபி இன்னும் கொஞ்சம் அவர் டாப் ரன் கட்டர்ஸ்ல இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். அது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆஃப் வெல் ஒரு செஞ்சுரியோட. அதுக்கப்புறம் வந்து துணை நடிகர் ஆயிட்டார் அவரு, ஹீரோவா இருந்தவர். ஓகே வெற்றி, உன்னோட டிசப்பாயின்மெண்ட் யாரு? டிசப்பாயின்மெண்ட் வந்து நியூசிலாண்டோட பேஸ் அட்டாக் அபார்ட் ஃப்ரம் ஹென்ரி. யாரும் இல்லையே, எல்லாம் விக்கெட் எடுத்தாரு வெற்றி. இன்னைக்கு சரியா போடல, விக்கெட் எடுத்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தாரு, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கி போன மாதிரி தெரிஞ்சு. ஓகே ராகுல், உங்களோட டிசப்பாயின்மெண்ட் யாரு இந்த டோர்னமெண்ட்டுக்கு? டிசப்பாயின்மெண்ட் டோர்னமெண்ட்னா பாகிஸ்தான் டீமே தான். அந்த ஹோஸ்ட் பண்ணி இப்படி இது பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்ல. இது வந்து நாம காலேஜ் படிக்கும் போது ஒரு டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணி தோத்து திரும்பி ஒரு டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சோம். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மாப்பிள்ள இவர் தான் மாப்பிள்ள போட்டிருக்க சட்டை என்னதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது மோசமாயிருச்சு. ஓகே, என்னோட டிசப்பாயின்மெண்ட் வந்து இந்த ஹாரி ப்ரூக்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. அவர் தான் பாகிஸ்தான்ல நடக்குது 300 ரன் அடிச்சிருக்காரு 400 ரன் அடிச்சிருக்காருன்னா சொன்னாங்க. இன்னைக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஃபிளாப் ஆகி இந்தியா சீரீஸ்லயும் ஒன்றும் அடிக்கல. ஐபிஎல்ல இருந்தும் வித்ரா பண்ணி இந்த ஏரியா விட்டே ஓடிட்டார். ஒரு ஆட்டோல ஏறி வாங்கடா எங்க ஏரியாவுக்கு வாங்கடான்னு சொல்லி இங்கிலாந்துக்கு ஓடிட்டார் வெற்றி. இந்த ஹாரி ப்ரூக் தான் என்னுடைய டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட். இங்கிலாந்து டிசப்பாயின்மெண்ட்னா பாகிஸ்தானுக்கு அடுத்த டிசப்பாயின்மெண்ட் வந்து இங்கிலாந்து டீம் தானா? இல்ல என்னன்னா டிசப்பாயின்மெண்ட்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்ல, இந்தியா நியூசிலாந்து தான் குவாலிஃபை ஆயிடும்னு. அதனால பாகிஸ்தான் போனது வந்து எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தெரியல, சர்ப்ரைஸா தெரியல. பட் இங்கிலாந்து ஓரளவுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இங்கிலாந்து குவாலிஃபை ஆவாங்க நம்ம எல்லாரும் சொன்னோம். ஆகல. சரி, ஓகே, இது வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட் டு செரிஷ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, பிஜிஎம் வைக்கிறாங்க, ரீல் போடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க. ராகுல், நீங்க என்னென்ன வச்சுட்டு எல்லாம் அது போடுறாங்க இது போடுறாங்கிறீங்க. நீங்க எப்ப போஸ்ட் போடுறீங்க? நாங்க ஸ்டேட்டஸ் போட்டுட்டோம், நாங்கெல்லாம் ட்விட்டர்ல. போட்டுட்டீங்களா? சரி ராகுல், இப்போ இந்த மொமெண்ட்டை செரிஷ் பண்ணுங்க. இந்தியா ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ, டைம் டு பி ஹாப்பி. நீங்க இந்த டோர்னமெண்ட்டை பத்தி அதான், தே பிளேட் வெல். ஒரு கேம் கூட டிராப் பண்ணாம தே ஹவ் ஒன். அப்போ வந்து இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். ரோஹித்துக்கு வந்து இது ஐ திங்க் 4th ஐசிசி ட்ராஃபி, செகண்ட் அஸ் கேப்டன். கம்பீருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன், அது ஃபர்ஸ்ட் ட்ராஃபி அஸ். கம்பீருக்கு வந்து இது ஆக்சுவலா ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமா, கம்பீருக்கு தான் இது ரொம்ப பெரிய பிரஷர் வந்து ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப கோச் ஆகி பயங்கர டிசப்பாயிண்டிங். நியூசிலாந்து லாஸ்ட்லாம் வந்து இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் வந்து அவ்வளோ தோக்குறது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் பெரிய டிசப்பாயின்மெண்ட் இல்லை, கொஞ்சம் இன்ஜுரிஸ் இதெல்லாம் இது பண்ணி இது கம்பீருக்கு தான் ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட். ஆமா, பட் ஸ்டில் ஒயிட் பால்ல நம்ம நல்லா இது பண்ணிட்டாரு. ரெட் பால்ல ஸ்டில் வந்து இன்னும் இது பண்ணல. ஸோ அதுதான் we will record that honest opinion. வெற்றி, உன்னுடைய ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டா ஐ திங்க் we can sign off. Yes, deserved winner, Champions Trophy winners. I think match tournament full they showed what the star team is capable of. Build பண்ணாங்க, இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாங்க, சேஸ் பண்ணாங்க, நல்ல விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ தேர் ஆல் அரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த்ரூ த டீம். Definitely a big one for Gambhir. Rohit Sharma has added another feather to the cap.
அடுத்த வேர்ல்டு கப்புக்கு T20 வேர்ல்டு கப் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அடுத்த வருஷம் விளையாட மாட்டாரு. அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப் இருப்பாரா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் எனிவே லெட்ஸ் என்ஜாய் த மூமெண்ட் அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் அஸ் இன் ரிகார்ட்ஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. வில் பி பேக் மோர் வித் IPL நியூஸ். Signing off from RT Squad.